ஒரு சூரியன் வடக்கு நோக்கி செல்வது மகரத்துக்கு போகும் நாள் முதல் நாள் உத்தராயணத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பு படிதான் தை மாதம் தொடங்கப்படுகிறது. ஒரு தை மாசத்துடைய அமைப்பு 10ஆம் அதிபதியாக காலபுருஷத்துக்கு 10ங்கிற ஸ்தானத்துல மகரத்துல சூரியன் அடியெடுத்து வைக்கும் நாள் தை 1. அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும், ஒருவருடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும், தடங்கல்கள் நிவர்த்தியாகும். அப்ப இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தான் விசேஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை. இந்த தை கிருத்திகைக்கு கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்தி ஒரு 6 பெண்கள் அந்த முருகனுக்கு ஒரு வழிபாடு செய்து குழந்தையா இருந்தவரை 6 முகனா ஆற்றியவங்க. அப்ப இந்த தை கிருத்திகை பெண்களுக்கு நம்ம ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு செய்யணும். அப்ப இந்த பெண்களுக்கு 6 விளக்கு ஏற்றி 6 விளக்குல நெய் விளக்கும் 6 விளக்குக்கு கீழே ஒரு அரச மர இலை கொண்டு நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி ஒரு 6 வாரம் நீங்கள் இதை செஞ்சுட்டு அந்த நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 வாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை வரம் வேண்டி செய்வருக்கு குழந்தை வரம், திருமணம் நோக்கி செய்வருக்கு திருமணம் ஏற்பாடு, வண்டி வாகனம் வீடு வாசல் எதை நோக்கி நீங்கள் இதை செய்கிறீங்களோ அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும்.